கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் குடும்ப நேர நிகழ்ச்சிக்காக பர்னபாவின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் பர்னபாஸ். இந்த பர்னபா முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்திலே மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய மறுபெயர் யோசே. இவன் சீப்புரு தீவில் இருந்த ஒரு லேவியன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 36வது வசனம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் என்று நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்றவன் இந்த பர்னபா. அவனுக்கு யோசே என்ற ஒரு பெயரும் இருந்திருக்கிறது. சீப்புரு தீவிலே இருந்தவனாக இருந்தான். அவன் ஒரு லேவியனாகவும் இருந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பர்னபாவை அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்திருக்கிறார். அந்தியோகியா சபையிலே இவன் போதகனாகவும் இருந்திருக்கின்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 1வது வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதருடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஆக இந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிறதான சபை எந்த அளவுக்கு பெரிய சபையாக இருந்திருக்கிறது என்று பாருங்கள். போதகர்கள், தீர்க்கதரிசிகள் உள்ளடங்கின ஒரு பெரிய ஒரு சபையாக இருந்திருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் அதில் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் பர்னபாவும் ஒருவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த பர்னபாவையும் சவுலையும் ஊழியத்திற்காக எருசலேம் சபையார் பிரித்து அனுப்புகிறதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய சபை அப்படியே வளர ஆரம்பித்தது. அவர்கள் பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள். சபையிலே மிகவும் முக்கியமான இடத்திலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
அந்தியோக்கியாவிலிருந்து பல இடங்களுக்கு அவர்கள் ஊழியத்திற்கு கடந்து சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் பரிசுத்த வேதாமத்தின் துணை கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து இந்த பர்னபா அதிகமான ஊழியங்களை செய்திருக்கிறதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து நாம் அறிகின்றோம். இரண்டாவது, பர்னபா மார்க்குவை தெரிந்தெடுத்து ஊழியத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 37 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடினால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். அவன் சீப்புரு தீவான். அதனாலே பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான் என்று இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். பவுலோடு சில காலங்கள் ஊழியம் செய்தார். அதே நேரத்தில் பர்னபா மார்க்குவை தெரிந்தெடுத்து மார்க்கோடு இணைந்து கொண்டு ஊழியம் செய்திருக்கிறதை நாம் இந்த வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ஊழியத்திலே முதல் நூற்றாண்டிலே விருப்பப்பட்டவர்களோடு கூட சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். எப்படி செய்த போதிலும் ஒரே திராட்சை தோட்டத்திற்கே அவர்கள் வேலை செய்தார்கள். கர்த்தருடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்தார்கள். யாரோடு இணைந்து சென்றால் என்ன, யாரோடு சேர்ந்து செய்தால் என்ன, எல்லாமே கர்த்தருடைய ஊழியமாக இருக்கிறது. அவர்கள் ஒரு பகுதிக்கு செல்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் மற்றொரு பகுதிக்கு கடந்து செல்கிறார்கள். இப்படியே முதல் நூற்றாண்டிலே பிரிவினைக்கு இடம் கொடாமல் ஒரே ராஜ்யத்தின் பணியை அப்போஸ்தலரோடு கூட இணைந்து இந்த பர்னபா, மார்க்கு, சீலா போன்றவர்கள் எல்லாம் இணைந்து ஊழியம் செய்திருக்கிறதை நாம் வேத புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். தீமோத்தேயு போன்றவர்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார்கள். இந்த பர்னபாவுடைய இனத்தான் மார்க்கு என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். கொலோசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு எழுதும்போது அதை தெரிவிக்கிறார். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஆக பர்னபாவுக்கு இனத்தானாக மார்க்கு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மிகவும் நெருங்கின உறவினன். ஆக இந்த உறவு சம்பந்தமாகவும் அவர்கள் இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். குடும்பமாக செபதேயு குமார்கள் யாக்கோபு, யோவானை நாம் படிக்கிறோம் அல்லவா? ஒரே குடும்பத்தில் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள் யாக்கோபு, யோவான். இருவருமே கர்த்தருடைய ஊழியத்திலே இணைக்கப்பட்டதை பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அதே போல பேதுரு, அந்திரேயா இருவரும் சகோதரர்கள், இருவரும் இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆக இப்படியாக இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை குடும்பமாக செய்திருக்கிறதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த குடும்ப நேர நிகழ்ச்சியிலே பர்னபாவினுடைய குடும்பத்தை பற்றி நாம் படிக்கிறோம். நீங்களும் உங்களோடு இணைந்திருக்கக்கூடிய குடும்பத்தார்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு முயற்சி எடுங்கள். மேலும் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 22-23 வசனங்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படிக்கு எல்லாருக்கும் புத்தி சொன்னான். எருசலேம் சபை முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சபை.
அது கிறிஸ்துவின் சபை. இன்றைக்கு எருசலேம் சபை என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். எருசலேம் பட்டணத்திலே உருவான சபை, அது கிறிஸ்து ஏற்படுத்தின சபைதான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. அந்த சபை கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. அந்த சபையிலே இந்த பர்னபாவை அந்தியோகியா வரைக்கும் போகும்படியாக அனுப்புகிறார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்திலே மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்திமதிகளை அங்கே சொல்லுகிறான். ஆக ஒரு சிறப்பான ஒரு ஆலோசனையை பர்னபா அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் அறிந்த அந்த எருசலேம் சபையார்கள் அந்தியோகியாவுக்கு பர்னபாவை அனுப்பி வைக்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆக எருசலேம் சபைக்கும் அந்தியோகியா சபைக்கும் மிகவும் நெருங்கின தொடர்பு இருந்திருக்கிறது. அதனாலே வளர்க்கப்பட்ட ஒரு சபையாக இந்த அந்தியோகியா சபை இருந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் என்றால், பர்னபா சவுலை தேடி தர்சுவுக்கு போகிறான். சவுல் தர்சு பட்டணத்தை சார்ந்தவன். அதனாலே இந்த பர்னபா சவுலை தேடி போகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 25வது வசனம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அந்தியோகியா பட்டணத்திலே முழு கவனமானது இருந்தது பர்னபாவுக்கு. ஊழியத்திற்கு உதவியாக சவுலை போய் அழைத்து வருகிறார். அதாவது சவுல் என்றால் பவுல், அவருக்கு முன்னே சவுல் என்ற பெயர் இருந்தது. சவுலை தேடும்படி தர்சுவுக்கு போய் அங்கே அவனை கண்டுபிடித்து அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அப்போ இருவருமாக சேர்ந்து அந்தியோகியா பட்டணத்து சபையை வளர்த்திருக்கிறார்கள். மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். இருவருமே சிறப்பானவர்கள். பர்னபாவும் சிறப்பான ஒரு நபர், அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு சிறப்பான ஒரு நபர். இருவருமே அந்த சபைக்காக நிறைய வேலைகளை செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 50-51 வரும்போது, யூதர்களிலே பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரைத்து விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதிரி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் நிறைய உபத்திரவம் இருந்தது. யூதர்களாலே துன்பப்படுத்தும்படி நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள், வரவே கூடாது என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய அந்த தூசியை தட்டி போடுங்கள். எனவே இந்த பர்னபாவும் பவுலும் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போய்விட்டார்கள். யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த இடத்துக்கு போய்விட்டார்கள். இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் வருகிறார்கள் என்றால் கதவை அடைத்துக் கொள்வார்கள். கதவை அடைத்தால் வேறு ஒரு இடத்துக்கு போவார்கள். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். இத்தனை ஆசீர்வாதங்கள் வரக்கூடியதை அவர்கள் அடைத்து போடுவார்கள் என்றால் என்ன ஆகும்? அவர்களுக்குத்தான் ஆசீர்வாத குறைவு ஏற்படும். அந்த விதமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே தூசியை தட்டி போட்டுவிட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். லீஸ்திரா பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:12 பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடினால் அவனை மெர்க்கூரி என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் பிரைட்டாக
கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அதான் அங்கே நடைபெற்றது. தேவன் அவர்கள் மூலமாக கிரியை செய்தார். எவ்வளவு வலிமையான காரியம் என்று பார்த்தீர்களா? தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவனுடைய நிருபங்களாக அவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் நாம் கிறிஸ்துவத்தை அறிவிப்பது அவருடைய அச்ச அடையாளங்களை நாம் தரிக்கும்போது அதன் வழியாக ஜனங்கள் அவரை பார்க்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். நாமே அவர்களுக்கு நிருபங்களாக மாற வேண்டும். நாம் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிலே கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? அதைத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அந்த விதமாக பர்னபாவும் பவுலும் வல்லமையாக முதல் நூற்றாண்டு காலத்திலே ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். நான்காவதாக நாம் பார்க்கும்போது பர்னபாவின் குடும்பம், கர்த்தருடைய சபையே பர்னபாவின் குடும்பமாக இருந்தது. அவனுடைய குடும்ப அங்கத்தினர்களை பற்றி நாம் எங்கேயும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவன் வலது கை கொடுத்து மிகவும் தாங்கினான். கலாத்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கும் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்களும் அந்த விதமாக செய்தார்கள், அவர்களும் இந்த விதமாக செய்தார்கள். ஆக இந்த ஃபெலோஷிப்பிலே அவர்கள் வளர்ந்தார்கள். விருத்தச்சேதனம் உள்ளவர்களுக்கு பிரசங்கிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். இதனாலே கர்த்தருடைய அந்த மார்க்கம் விரைவாக அவர்களுக்கு கடந்து சென்றது. ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இந்த விதமான ஒரு ஊழியம் இருக்கும் என்றால் அந்த ஊழியம் கட்டப்படும். அது கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெறும் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனம், 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். 14 வருஷம் கழித்து ஜெருசலேமுக்கு அவர் கடந்து சென்றிருக்கிறார். தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட எருசலேமுக்கு போயிருக்கிறார். எருசலேம் சபை என்பது மிக முக்கியமான ஒரு காங்கிரிகேஷன். அதிகமான ஆலோசனைகளை பெறும்படியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். எருசலேமை மையமாக வைத்துத்தான் யூதேயா, சமாரியா, கலிலேயா போன்ற நாடுகளில் எல்லாமே சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. ஆக அங்கிருந்து ஊழியர்கள் பல இடங்களுக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள். அந்த சபை ஊழியக்காரர்களை தாங்கி இருக்கிறது. இந்த பர்னபா குடும்ப நேர நிகழ்ச்சியிலிருந்து நமக்கான பாடம் என்ன? இவன் சபையினுடைய வளர்ச்சிக்காக, முதல் நூற்றாண்டு சபையினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய நிலத்தை விற்று அதனுடைய கிரயத்தை அப்போஸ்தலருடைய பாதத்தில் போய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு யாராவது அதை செய்வார்களா? முதல் நூற்றாண்டிலே இந்த பர்னபா அந்த விதமாக செய்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 37வது வசனம், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சிட்டார். நிலத்தை வித்துட்டார். இனி எனக்கு நிலம் தேவையில்லை. கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் தான் கொடுத்தாரு, அவருக்கே நான் திரும்ப செலுத்தி விடுகிறேன். நிலத்தை யாராவது விற்பாங்களா? நிலத்தை வித்துருக்கிறார். நிலத்தை விற்பனை செய்து அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வந்து வச்சிட்டார். இன்னைக்கு
வருவாயிலிருந்து காணிக்க போடுவதற்கே ஜனங்கள் யோசிக்கிறார்கள். நிலத்தை எப்படி விற்கப் போகிறார்கள்? அன்பானவர்களே, கர்த்தருடைய ஊழியம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆதியில் இருந்திருக்கிறார்கள். தங்களே கொடுத்தார்கள், தங்களுடைய உடைமையை மாத்திரம், அதையும் விற்றிருக்கிறார்கள். அதிலே முதன்மையானவனாக பர்னபா இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே அந்தியோக்கியாவில் தான் வழங்கப்பட்டது. A whole year they assembled themselves with the church and taught much people, and the disciples were called Christians first in Antioch. அந்தியோக்கியாவில் தான் முதலாக சீஷர்களுக்கு 1 வருஷ காலமாய் கூடியிருந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெயர் கிடையவே கிடையாது. இந்த அந்தியோக்கியா சபை அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா போன்றவர்களாலே எருசலேமின் சபையின் மூலமாக இது துவங்கப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே சபை துவங்கப்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அந்தியோக்கியாவில் தான் முதல் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 வருஷ காலமாக விடாமல் சபையாக கூடியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தியை எடுத்திருப்பாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையின்படியாக அங்கே ஆராதனை நடந்திருக்கிறது. புதிதும் ஜீவனுமான அந்த உடன்படிக்கையின்படியாக தங்களை சபையில் இணைத்து கொண்டார்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரால் சபையிலே சேர்க்கப்பட்டிருப்பார்கள். இப்படியாக கூடி வந்த சபை தான் அந்தியோக்கியா சபை. அந்த அந்தியோக்கியா சபையிலே முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது என்று மிக தெளிவாக வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அது வரைக்கும் அந்த பெயர் வழங்கப்படவில்லை. இவங்க எல்லாமே கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். இன்றைக்கு உலக அளவில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அது முதலாவது உருவான இடமே அந்தியோக்கியா என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நாமத்தை அறிவித்த ஒரு சபையாகிய அந்தியோக்கியா சபையானது இருந்தது. அதில் பர்னபா உடைய ஊழியம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறதை நாம் அந்த வேத வசனத்திலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்களுக்கு வரும்போது, சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய மரபின்படியே விருத்தசேதனம் அடையவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல், பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதம் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆக ஒரு வாக்குவாதம் வருகிறது என்றால் அதை தீர்ப்பதற்கு எருசலேம் சபையிலிடத்திலே கடந்து சென்றிருக்கிறார்கள். எருசலேம் சபையில் உள்ள மூப்பர்களிடத்திலே இதை குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த எருசலேம் சபை மூப்பர்களை கொண்ட சபையாக இருந்திருக்கிறது, ஒரு சிறப்பான ஒரு சபையாக இருந்திருக்கிறது. அப்போஸ்தலர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையின்படியாக மற்ற சபைகள் எல்லாமே நடைபெற்றிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தன் இஷ்டப்படி தன் சுயமான காரியங்களையோ கருத்துக்களையோ யாரும் சொல்லவில்லை. அந்த சபையினுடைய வழிகாட்டுதலின்படியாக மற்ற ஊழியக்காரர்களும் இயங்கியிருக்கிறார்கள். மற்ற சபைகளும் அந்த ஆலோசனையை எருசலேம் சபையிலிருந்து பெற்றிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தொலைக்காட்சி நேயரே,
கர்த்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் கூட அந்த ஆதி சபையினுடைய ஆலோசனைக்கு நாம் திரும்ப வேண்டும். பர்னபா இருந்த காங்கிரிகேஷன், அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த காங்கிரிகேஷன், ஆசியா முழுமைக்கும் அவர்கள் ஊழியத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள், சுவிசேஷத்தை பரப்பியிருக்கிறார்கள். அவர்கள் எருசலேமிலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டார்கள். யூதேயாவிலிருந்து வந்த சிலர் என்ன சொல்கிறார்கள்? மோசேயின் முறைமையின்படியே நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும், அப்படி நீங்கள் விருத்த சேதனம் பெறாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரர்களுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய விருத்த சேதனம் அடைகிறோம். ஞானஸ்நானம், கைகளினாலே செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம் கிறிஸ்துக்குள்ளாக பெறுகிறோம். அது எது? ஞானஸ்நானம். கையாலே செய்யப்படாத விருத்த சேதனம். அந்த விதமாக நாம் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தராலே சபையிலே சேர்க்கப்படுகிறோம். ஆக விருத்த சேதனம் இப்பொழுது இல்லை. நியாயப்பிரமாணமானது எடுத்து போடப்பட்டது. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இதைத்தான் எருசலேம் சபையார் மூப்பர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த போதனைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த சபையினுடைய போதனை பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் நூற்றாண்டு சபை எப்படி நடந்தது? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலருடைய 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் சபையாக கூடுவீர்கள் என்றால் அந்த விதமாக கூட வேண்டும். ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம் அங்கே இருக்க வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை போதித்தார்கள். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஃபாலோ பண்ணியிருக்கிறார்கள். பர்னபாவுடைய ஊழியம் மிக சிறப்பான ஒரு ஊழியமாக இருந்ததாக நாம் பரிசுத்த வேதாகமத்தின் துணை கொண்டு நாம் அறிந்து கொண்டோம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு அவருடைய ஊழியம் சிறப்பாக இருந்தது. அதே போல் மார்க்குவை கூட்டிக் கொண்டு ஊழியத்திற்கு கடந்து சென்றிருக்கிறார். அந்தியோக்கியா சபையிலே அவர் ஒரு போதகனாக இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த மூப்பருடைய ஆலோசனையின்படியாக அவர்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நாமும் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஏதாவது ஒரு ஆலோசனைகள் நமக்கு தேவைப்பட்டால் மூப்பர்களை நாம் நாட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சபையிலே முன்மாதிரியான வழிநடத்துனர்களாக இருக்கிறார்கள், கண்காணிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சபை கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அவசியம் என பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு சபையிலே ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் இருக்க வேண்டும் என வேதாகமம் சொல்லுகிறது. எருசலேம் சபையிலே கூட அநேக மூப்பர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்களையே அவர்கள் வழி நடத்தியிருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக உங்களுடைய காங்கிரிகேஷனிலையும் அந்த விதமான மூப்பர்கள் உருவாக நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, பர்னபாவை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானம் செய்தோம். பர்னபாவை போல ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்து நிறைவேற்றக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் தந்திரல வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலோடும் மார்க்கோடும் இணைந்து ஊழியம் செய்ததைப் போல உடைய உன்னதமான சுவிசேஷத்தை நிறைவேற்ற எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் தந்திரல வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். கொடுத்தல் விஷயத்திலே பர்னபாவை போல தங்களுடைய சொந்த நிலத்தையும் விற்று கொடுக்க நாங்கள் முன்வரத்தக்கதாக இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அதன் வழியாக நடக்க கிருபை செய்தல் வேண்டுமா இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். Number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.